அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ காடை கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். 7 காடையை கழுவி வச்சுருக்கிது. ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய், 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை நான் செவக்காய் வதக்கிக்கிறேன்னு. வதக்கிட்டு 3 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன்னு. ரம்பையில் கொஞ்சம் இதையும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிறேன்னு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ காடையை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். காடை சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ காடை வெந்துருச்சு, கிரேவியாக போயிடுச்சு. மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். காடை கிரேவி ரெடி. இதுக்கு ஒரு ரசம் வைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு 5 வெள்ளைப்பூடு, 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், 3 தக்காளி பழம் இதையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன்னு. ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு வதக்கிறேன்னு. இப்போ அரைச்சி வச்சுருக்கத்தையும் போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் வதக்கிக்கிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி, புளி கரைச்சல் கொஞ்சம் அதையும் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டு கொதிக்க வைக்கணும். ரொம்ப கொதிக்க விடாமல் லேசாக கொதிக்க வைக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் ரெடி. இதுக்கு இப்போ ஒரு கேரட் சம்பல் பிணைவோம். ஒரு கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ கேரட்டை இந்த மாதிரி துருவிக்கிறேன்னு. துருவிட்டு வெங்காயத்தை சிறுசாக நறுக்கிக்கிறேன்னு. 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், மல்லி இலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, எலுமிச்சஞ்சாறு கொஞ்சம் அதையும் புழிஞ்சு விட்டுக்கிறேன்னு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பெதறி இதுக்கு ஒக்க சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் கேரட் சம்பல். காடை கிரேவி, ரசம், கேரட் சம்பல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.